friends, welcome back to my channel. Raji Gauthaman. Long video போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், என் கையில் செம்மையான மீனை வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இவ்வளோ பெருசாக ஜெய்ஜாண்டிக்காக வாங்கி நல்லா சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன். கோவளம் தான் வரணும். மீன் கட் பண்ணுவீங்களா? மீன் கட் பண்ணுறது இருக்கிறாரு. போன்லெஸ் பண்ணுவீங்களா? ஸோ டீட்டெயில்டு vlog எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான வெள்ளிக்கிழமை கோவளம் ஃபிஷ் மார்க்கெட் ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. அதில் என்னென்னலாம் அவைலபிளாக இருந்தது, எப்படிலாம் ரேட் போகுது அப்படின்னா, ரேட் ரொம்ப சூப்பர் ரேட்டு தான். இது வாங்கியிருக்கேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ போய் இதை நம்ம வெட்டுவோம். ஓந்தா புயலுக்கு அப்புறம் நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு கோவளம் தான் வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு கோவளம் மீன் மார்க்கெட் வந்து. ஸோ வந்து ஊரில் இருந்தப்போ மழை பெஞ்சது பார்த்தீங்களா, அங்கே எதுவுமே வாங்கலை. இங்கே பாருங்க, கடற்கரை ஓரமாக வலை இழுத்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து எடுத்து போடுறீங்களாண்ணே? இந்த வலையில இருந்து மீன் எடுத்து போடுறாங்க. இங்க காட்டுங்க, நெத்திலி இருக்கு. இங்க வாங்க, ஃப்ரெஷ் நெத்திலி இருக்கான். இது பாருங்க, வரிப்பாறை. எவ்வளோண்ணா அந்த நெத்திலி? 200. சங்கரா 200. சங்கரா 200. அப்படியே வந்து எடுங்க வேணா. இதெல்லாம் 100. நண்டு இல்லையா? நண்டு கிடையாதாமே. அல போனதும் போயிடலாம் அந்த பக்கம். சீக்கிரம் வா. நனையாம வரலான்னு பார்த்தா அவன் நனைஞ்சிட்ட. நெத்திலி இருக்கு. எவ்வளவுனா? 200 ரூபா தான் வருமா? எக்ஸ்ட்ரா போட்டு தரீங்களா? வாங்கலாமா? ஏய், கடல்ல மாட்டிட போற. இது வாங்கலாமா 200 ரூபாய்க்கு? போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாமா? கடல்ல மாட்டிடுவா சொல்றதுக்கு இல்ல. இங்க இன்னும் நிறைய போட் இருக்கு. இந்த குண்டான்ல இருக்கு. ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு வாங்கலாம் நம்ம. யாராவா? இந்த கிழங்கா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. இது கொஞ்சம் தான் இருக்கானே. யாரு போட்டுக்கு ஓனரு? அங்க இருக்காரு பாரு, அங்க பாரு, அங்க இருக்கு பாரு, பெரிய பெரிய மீன். அதை எடு. பண்ணா மீன் இருக்கு. புள்ளி வஞ்சிரம் இருக்கே. புள்ளி வஞ்சிரம் இல்ல, புள்ளி பாறை. பாறை வேற இல்லையா? எவ்வளவு புள்ளி பாறை? 700 ரூபா. இது 600 ரூபா. இது 700 ரூபா, இது 600 ரூபாயும். நண்டுலாம் கிடையாதா? அங்க ஒரு லேடி கிட்ட நண்டு இருக்கு. வாங்க வா, அலை போறதுக்கு முன்னாடி வாங்க. இது என்ன? இது நண்டு ஒரு மாதிரி இருக்கு. இங்க வா. ஆழ்கடல் நண்டா? இங்க பாருங்க, இது ஆழ்கடல் நண்டா. எவ்வளவு கூறு? இதுல ஒரு மடக்கையரால் வர இருக்கு பாருங்க. இது எவ்வளோ? 200 ரூபாய். அந்த அண்ணா நிறைய போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் போட்ல. இதான் இருக்கா? இந்த நண்டு சாப்பிட்டது இல்ல இது வரைக்கும். நல்லா இருக்குமா? அப்படியா? இது போடுறது 3 வருஷமா. 3 வருஷமா ஓடுதா? இது பாரு, ஷீலா. ஷீலா மீன் இருக்கு. நெத்திலி கொடுக்குறீங்களா? வேற நெத்திலி இல்லையா போடுறதுக்கு? 200 ரூபாய்க்கு கம்மியா இருக்க. ஷீலாவாது? ஷீலா. இது ஷீலா இல்ல, இதுதானே? இது ஷீலா. அந்த ஷீலா வேணா போடுங்க. 300 ரூபாய். அப்படியா? இதுக்கு நெத்திலி அந்த அண்ணா நிறைய போடுறான். நிறைய குண்டா நிறைய வச்சிருந்தாரு. அதுக்காக வாங்கலான்னு பார்த்தேன். ஏய், தோ இருக்கு பாரு நண்டு. இங்க வாங்க. 200 ரூபாயா? அதான் நீங்க 200 ரூபாய்க்கு போட மாட்டீங்களா? அந்த பெரிய ஷீலா போட்டீங்களா? எனக்கு நண்டா பெருசா போடுங்க. இந்த மாதிரி கேட்டுங்க, காட்டுங்க முதல்ல பாப்போம். இது பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணாச்சா? சளியா இருக்கு எல்லாருக்கும். இது வந்து புள்ளி நண்டு. அப்புறம் 200 ரூபாய்க்கு போட்டுருக்கீங்களா? இது 400 ரூபாயா? சரி வைங்க. 5 200 ரூபாய்க்கு எனக்கு போடுங்க பெருசா. அவ்வளவுதான். எவ்வளவு போட முடியுமா போடுங்க. எங்க பெருசா இல்லையா? அது அதுல இருக்கா? இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் காட்டுங்க பாப்பா. என்ன கை நண்டா? ஐஸ் போட்டு ஏகப்பட்டது இருக்குது. இது எவ்வளவு? 6-7 நண்டு 400 ரூபாயா? எடுங்க. 3, 6, 7 இருக்கு.
சென்னை கோவளம் ஃபிஷ் மார்க்கெட்ல. ஆமா, அதை வாங்கலாமா பாருங்க. 3, 6, 9 இருக்கு 400 ரூபாய்க்கு. 300 ரூபா கொடுத்துட்டா 9 இருக்கு. 300 ரூபா கொடுக்கங்கண்ணா. 300 ரூபா வராதா? சரி 350 ரூபா போடுங்க. 400 ரூபாய்க்கு 10 தான் இருக்கு. இது வந்து 3, 6, இதுவும் 10 200 குட்டி நண்டு. அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்படியா? இன்னும் 2 போடுங்க, நீங்க கேட்ட விலைக்கு கொடுத்துடலாம். இன்னும் 2 போடுங்கண்ணா, கொடுத்துடலாம். இல்ல நானே பண்ணிப்பேன். 10 நண்டு கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பாருங்களா. இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது வந்து 200 ரூபா பொடிசு 4 இருக்குல்ல, அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி குடுக்குறாரு அண்ணன். ஒரு 10 நண்டு. ஆனா அதை நீங்க போடணும் நண்டு, அப்பதான் 400 ரூபா கொடுப்பான். கவர் 10ல. கவர் கொடுப்பான். கடற்கரையை பார்த்து வாங்க பாருங்க. பாயுது ஆளு விளையாடுறதுக்கு. ஊர்ல இல்லாத கடற்கரை. அப்படியா? அங்க கூட ஒருத்தர்கிட்ட நண்டு இருக்கு பாரு. இந்தாங்க, நண்டை பார்த்ததும் நண்டு வாங்கறதுக்கு தான் நான் வந்தேன். ஏன்னா சளியா இருக்குல்ல. ஜிபே பண்ணலாமா? 200 ரூபாயா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சரி இந்தாங்க. அங்க அவர்கிட்ட நண்டு இருக்கு பாரு, அதை காட்டு. இது எடுத்துக்கணும். இன்னும் ஒண்ணு போட முடியாதா? சின்னதா? சின்னது உடஞ்சதான் போடுறீங்க பாருங்க. இது பாருங்க. இது எவ்வளவு? இது எவ்வளவுப்பா தம்பி? 3, 6, 9. கொஞ்சம் சின்னதாக தான் கௌதம் இருக்குது. கொஞ்சம் சின்னதுதான் அது. நீங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 200 ரூபா. 2 400 ரூபாய்க்கு. அவ்வளவுதான். மழை காலத்துக்கு இந்த நண்டு தேவைப்படுது. என்ன பண்றது? பாருங்க, இதுல எல்லாம் கூட அந்த நண்டு தான் இருக்கு. அந்த கடல் நண்டு, புள்ளி நண்டு, சேம் நண்டு தான். ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் பெப்பர் போட்டு. சளிலாம் நல்லா சூப்பரா கேட்கும். ஆஹா, பெருசா இருக்கே. ஒண்ணு மட்டும் பெருசா இருக்கு இவர்கிட்ட. ஒண்ணு பெருசா இருக்கு பாரு. கலந்துதான் வரும், தனியா வராதா? அது ஒண்ணு மட்டும் பெருசா இருக்கு பாரு. எல்லாமே பெருசு சின்னது எல்லாமே கலப்படமா தான் கட்டுறோம். நல்லா சதையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பெருசு எவ்வளோ? 200 ரூபாய். இதுவா? இதை காமியா? இது பரவாயில்லையே. இது இங்க பாரு, அதே சைஸ் தான் இல்ல? 1, 2, 3, 4, 5, 6, 7 பாருங்க. நான் வந்து 14 நண்டு வாங்கினேன் 400 ரூபாய்க்கு. இது கொஞ்சம் பெருசா இருக்கு. 7 நண்டு. இது வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் நண்டு தான் வாங்கிட்டு போறாரு. இவரு கூட நண்டு தான் வாங்கிட்டு போறாரு. ஃப்ரெஷ் நண்டு அதான் வாங்கிட்டு போறாரு. ஸோ வந்து வீட்டில் நிறைய பேருக்கு சளியா இருக்குல்ல. ஸோ அந்த நண்டோட தேவைக்காக தான் நான் வந்தேன். நான் ஆக்சுவலி கருப்பு நண்டுக்காக வந்தேன். அந்த கருப்பு நண்டு ஷெட் வந்து மூடி இருக்கு. ஸோ இது வந்து நான் 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு தேங்காய்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன். கடிச்சு துப்பலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து சதையை எடுத்து கூட நிறைய நம்ம செய்ய முடியும். இங்க வாங்க அப்படியே. அவ்வளோதான், போட்டு முடிஞ்சிச்சா? அங்க அவங்க கிட்ட இருக்கீங்க பேர். ஃப்ரண்ட்ல போங்க. ஏதோ கனவா மாதிரி இருக்கு. இங்க வந்தா திருக்கன்னு நினைக்கிறேன். அங்க காட்டுங்க. பிரெட்டை மட்டும் அப்பப்போ போட்டுருங்க. இங்கேயும் நண்டு தான் இருக்கு. திருக்கை நண்டு. இந்த நண்டு கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு. ஐயோ, சதா நண்டா இருக்கு. அது எவ்வளோக்கா? அது இது அதான். அது 200. 500ல எத்தனை இருக்கு? 7 தான் இருக்கு. முட்டை நண்டு. கடல்ல மாட்டிக்கு போற. ஒருத்தர் வியாபாரி கிட்ட ஒவ்வொரு ரேட்டு. இது மீன் பெருசா இருக்கு. என்னன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த கோவளம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இங்க வந்து அது ஏதோ மீன் எல்லாம் சமசமையா இருக்கு. என்ன மீன் இருக்கு? கோலா பாறை. இது கொடுவாவா? இது பேரு இது கல் கொடுவா. இது கொடுவாவா? எவ்வளவு இது? ஒரு பீஸா? வழவழன்னு இருக்கு. 800 ரூபாயாம். தேங்காய் பாறை பாரு. 1 800 ரூபான்றீங்களா? இது எவ்வளோ? வாயெல்லாம் குழந்துட்டு இருக்குல்ல. சூப்பரா செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது கல் கொடுவாவா? இது தோலை உரிச்சு செதில் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுமே.
அங்கெல்லாம் போட்டிருக்கு. பார்த்துட்டு வரோண்ணா, பார்த்துட்டு வரோம் வாங்க. இந்த புள்ளிப்பாறை கோலா மீன் வந்து எனக்கு செட் ஆகாது. மற்றபடி இங்கேயும் அதே தான் இருக்கு. வாழை மீன், கோலா மீன் அதே தான் இருக்கு. அங்க சூப்பரா நீச்சல் அடிக்கிறது. ஆஹா, இங்க ஒரு சம வேட்டை. ஒரே தேங்காய் பாறையா அடிக்கிருக்கு. இங்க பாருங்க, பெரிய பெரிய தேங்காய் பாறையா அடிக்கிருக்கு. அது ஒரு கல் கொடுவா இருக்கு. இது பேர் இது அஜிஜோ வழுக்குது. இப்பதான் வந்ததா? இது பேரு குரூப்பர் ஃபிஷ், கலவா மீன். இது கூட நல்லா இருக்கும் பார்பிக்யூ பண்ண. எவ்வளோண்ணா இந்த பெரிய தேங்காய் பாறை? 1800. ஓஹோ, இங்க எல்லாம் நல்ல நல்லதா இருக்கு. இது என்ன மீன்? ரெட் ஷர்ட் அண்ணா. இது என்ன பிளாக்? பிளாக் பிரீமா? இது நல்லா மில்லியா தான். அது எவ்வளோ? 800 ரூபாயா? அது ஒண்ணு. மீன் எல்லாம் கொஞ்சம் விலையா இருக்கு. வழவழன்னு வேற இருக்கு. என்ன தேங்காய் பாறை வாங்கலாமா இல்லையா? வேற நண்டு தான் வாங்கியிருக்க. தேங்காய் பாறை அங்க ஒரு போட், அதோட லாஸ்ட். இங்க வாங்கினாதான் உண்டு. கோவளத்தோட கடைசி போட் அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்த எண்டில் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறோம். இது பாருங்க, இவர்கிட்ட புள்ளிப்பாறை இருக்கு. இந்த ரெண்டே தான் இருக்கா வஞ்சிரம்? எவ்வளோ இது ரெண்டும்? 2800 ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. 2800 ரூபாயா? இங்கே பாருங்க, எவ்வளோண்ணா கடைசியாக வரும்? 2800 போட்டுனுக்குறாங்க. 2 மீன் 1000 ரூபாய் விற்கும். ஒன்று 200 போடுங்களா? வஞ்சிரம் 200 தருவாங்களா? இது ரெண்டு ஒரு 1/2 கிலோ கிட்ட நிற்குமா, 3/4 கிலோ நிற்குமா? கிலோ அசால்ட்டாக வரும். அதான் சின்ன சைஸாக வேற இருக்குல்ல. சின்ன சைஸு கிடைக்காது, பெருசுனா கூட வழவழன்னு இருக்கு. வளவழன்னு தான் ஃப்ரெஷ் மீன். 2 400 வராதா? நெத்திலியா இருக்கு? கவலை வேண்டாம். 500 வாங்க. 500? இது ரெண்டுமே 500? எல்லாம் வாங்கலாம். கிரிட் போடு. இது ரெண்டுத்துக்குமே 500 வாங்கலான்றாரு இவரு. சொல்லி கொடுங்க. நான் கடைசியாக எவ்வளோ வரும்? 700 ரூபா. வஞ்சிரமா? அதனால 700 ரூபா. 500 ரூபா வராதா? ஐயோ, 700 ரூபாய்க்கு அவ்வளோ பெருசாக வாங்குறது. அதுக்கு தேங்காய் பாறையை வாங்கிட்டு போகலாமே. கவலை வேண்டாம். நெத்திலி இருக்கு, பிரிக்கணும். நீங்கள் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா தேங்காய் பாறைக்கிட்டே போவோம். இது பாருங்க, ஊரில் வந்து நம்ம இந்த வஞ்சிர மீன்லாம் வாங்குவோம்ல, அவங்க ஏதோ ஒன்றே இவ்வளோ சைஸ் இருக்கும்ல, 150 ரூபாய்க்கு போட்டுருவாங்க. 150 ரூபாய்க்கு போட்டுருவாங்க. அது அப்படியே ஃபுல்லாக வறுத்து ரொம்ப மானாவாரியாக நான் மீனை செலவு பண்ணுவேன். மீனை புட்டு வச்சுருவேன், மீனை வெட்டி போட்டுருவேன். மீனை வந்து தலையெல்லாம் மீன் அமிலத்துக்கு போட்டுருவேன். இங்கே வந்தால் தான் தெரியுது பாருங்கள் அருமை. அது ரெண்டு வந்து 700 ரூபா தான் கொடுப்பாராம். அதுக்காக நான் ஊருக்கு வரும்போது இங்கே பாருங்கள், ஃபேஸ்புக் மூலியமா எல்லோரும் பார்த்துட்டு மீன் விற்கிறவங்களாம் இருப்பீங்களே சொந்தக்காரவங்க, அதுக்காக என்கிட்ட அதிகமாக விற்றுறக்கூடாது. ஊரில் என்ன ரேட்டோ அதுதான் விற்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். அங்கே போய் மீனை 700 ரூபாய்க்கு வாங்க, என்கிட்டயும் அதே ரேட்டை கொடுன்னு எல்லோரும் அதே கேட்க போகிறீங்க. ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் ஒவ்வொரு ரேட் இருக்குல்ல. ராமேஸ்வரம், அப்புறம் என்னது ராமநாதபுரம் மாவட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு ரேட் இருக்குது. இப்போ கடைசியாக அந்த ஒரு ஆப்ஷன் அங்கே பந்தல் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தேங்காய் பாறை விற்கிறாங்க. அதை வாங்கி போன்லெஸ் பண்ணி மலபார் ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃபிங்கர், ஃபிஷ் கட்லெட், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லான்னு ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோவளம் மீன் மார்க்கெட் வந்து. அதுவும் ஒர்க்கிங் டேயில் வந்தால் நிறையா மலிவாக கிடைக்கும். என்னன்னா உயிர் மீன் அது, அதனால் போட மாட்டுறாரு. அங்கே போவோம். இப்போது அந்த தேங்காய் பாறை ஏதாவது நாக் அவுட் பண்ண பார்க்கலாம். இல்லை நான் எடுத்துக்கிட்டேன், 1400 ரூபா தரேன். இல்லை நான் சொல்லிட்டேனே, முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இல்லை நான் 1400 ரூபா தரேன், எடுத்துக்கிறேன். என்னையும் தெரியுமா அவருக்கு? ஏங்க நீங்கள் சொல்லி எடுத்துக்க சொன்னீங்க, நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். ஏங்க அப்போ கேப்பு இங்கே கொஞ்சம் பாருங்க. அவர் 1300 ரூபாய்க்கு இதை கேட்டுட்டு இருந்தாரு. இங்கே பாருங்க, இவர் வந்து என்ன 100 ரூபா போட்டு 1400 ரூபாய்க்கு எடுத்து சொன்னார்.
இப்போ அவர் 1400 கொடுத்துட்டு எடுக்கிறாரு. அது ஏலம் மாதிரி இருக்கே, ஏலம் மாதிரி இருக்கு. காசிமேடில் ஏலம் போடுவாங்களே அந்த மாதிரி ஆகிப்போச்சு. 100 ரூபா எக்ஸ்ட்ரா. இப்போ இன்னும் 100 ரூபா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? நான் அங்கேருந்து ஓடி வந்து வர தரேன் அப்படின்ட்டனே. எடுத்துக்க வேணா பாவாண்ணா, இவர் வயிற்றுச்சில் இருப்பார், என்ன பண்ணுறது? அவருக்கு வேற கொடுக்கணுமே, என்ன செய்யறது? சாரியா? அவர் கேட்டுகிட்டே இருந்தார், நான் 100 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்னு வந்து வாங்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு மாதிரி மனசாட்சி உறுத்துது. ஆனால் இது நல்லா குண்டாக இருக்குது பாருங்களேன். எப்படி? இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. எத்தனை கிலோன்னு இருக்கும் அது? 3.5 கிலோ. சரி, இன்னைக்கு இது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. வழன்னு அப்படியே வந்திருக்கு. இங்கே பாருங்க, இதோட கில்ஸு இதை காட்டுங்க. கில்ஸு தேங்காய் பாறை. இன்னைக்கு தான் பிபிசி இடத்துல பார்த்தேன். ட்ரவேலி நிறைய நீந்தி போயிட்டு இருந்தது. அப்போயே முடி பண்ணிட்டேன், இதை வாங்கி போன்லெஸ்ஸாக சாப்பிடணும். இதுலேயே நிறைய கைண்ட் இருக்குது. இதில் புள்ளிலாம் இருக்கும். என்ன ட்ரவேலி தானே அது? நல்லா குண்டாக இருக்குது. மஞ்சள் பாறை அதுவே பெருசாக இருக்குது. தேங்காய் பாறைன்னு கூட சொல்லலாம். சரி, கொடுத்துருங்க. கவர் இருக்கா? இதே மாதிரி வேறு சைஸில் இருக்கா? இல்லை, அதுக்குள்ளே நிறையா இருக்குது பாருங்க. ஆக்சுவலி இதுதான் தேங்காய் பாறை இல்லை? வெள்ளைப்பாறை மஞ்சப்பாறை. இது அப்படியே எப்படி தெரியுமா நீந்தது? இங்கே பாரு, இதை கட்டு. இது கொஞ்சம் ஓல்டு மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கையை கழுவிட்டு டெலிவரி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்தாங்க பேலன்ஸு. 100 ரூபாய்க்கு ஏதாவது மீன் போட முடியுமா? எல்லாம் காஸ்ட்லியான மார்க்கெட்டு. ஒரு பாறை. ஐயோ, அந்த மாதிரி எனக்கு வேணாம். அந்த குரூப்பர்லாம் நல்லா இருக்குமே. ஒரு குரூப்பரா? வேண்டாம் விடுங்க. 3 குரூப்பர் வருமா? 3 குரூப்பர். இது பாருங்க, இது கலவாய் மீன். நம்ம லாஸ்ட் தடவை வாங்கி குழம்பு வச்சோம்ல, இது நல்லாயிருக்கும். இது சதையாக இருந்துச்சு, அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ மீனை நம்ம தான் எடுத்துகிட்டு போகணுமா? எடுத்துக்கவா? கவர் கொடுங்க, பிடிச்சி எடுத்துங்க. இன்னொரு கவர் தாங்க. தேங்க்ஸ். ரொம்ப நாள் கழித்து வந்து வாங்கியாச்சு. வாங்க. ஆம்பளைங்களை காணமே மீன் வெட்ட. எப்படி போன்லெஸ் பண்ணுறது? மக்கா சூப்பர் பர்ச்சேஸ் இன்றைக்கி பண்ணியாச்சு. சிலதை வந்து ஷார்ட்ஸில் எடுத்தேன், அது வீடியோக்குள்ளே வராது. அதை வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அதாவது இந்த கோவளம் மீன் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, கலவையாக வாங்கலாம். நெத்திலி, எறா, நண்டு, கனவா. அதாவது இது சிமிலர் டு எது தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடியோ எடுக்கிறவங்க. முடசலோடையில் போகும் பார்த்தீங்களா, பெரிய பெரிய பூட்டு. அங்கே போனால் ஒரே நேரத்தில் நிறையா அள்ள முடியும், கம்மி காசுக்கே அள்ள முடியும். இன்றைக்கி இந்த கோவளம் மீன் மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஊரில் வாங்கினேன் பார்த்தீங்களா முடசலோடையில், அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய மீனை 1400 ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியும். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா மீன் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.